Taste the Daily. Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்குடி குப்பை கிடங்கில் மனைவியை கணவன் கொலை செய்து புதைத்த இடத்தில் துரைப்பாக்கம் சரக ஆணையர் தலைமையில் தடவியல் நிபுணர் முன்னிலையில் உடலை தோண்டி எடுக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், விவரம். வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி வயது 30, சென்னை மந்தவெளி பகுதியைச் சேர்ந்த நவீன் வயது 20 ஆகிய இருவருக்கும் கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு 2 மகன், ஒரு பெண் உடனில் இருவரும் சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் குப்பைகளை சேகரிக்கும் பணியிலும் தொடர்ந்து கைலாங்கடையில் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் நவீன் மதுபானம் அருந்துவிட்டு மனைவியிடம் வந்து வீட்டிற்கு வந்தபோது மனைவி செல்போனில் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது யாருடன் பேசுகிறாய், ஆண் குரல் கேட்கிறது என்று கேட்டுள்ளார். அதற்கு மனைவிக்கும் கணவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றிய நிலையில் கணவன் மனைவியின் மார்பு பகுதியிலும் வயிற்று பகுதியிலும் ஓங்கி சுமார் 5 முறை மேல் கையால் பலத்தமாக குத்தியுள்ளார். இதனால் மனைவி லட்சுமி அங்கேயே மயங்கி கிடந்துள்ளார். இதனை உடனடியாக கண்டு அதிர்ச்சியடைந்த கணவன் உடனடியாக கயிறு மூலம் கையிலும் கால்களிலும் கட்டி அருகே உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள குப்பை கிடங்கு அருகே பள்ளம் தோண்டி மனைவியை அந்த பள்ளத்தில் புதைத்து விட்டு தொடர்ந்து பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு சென்று அவரது சரணடைந்துள்ளார். அதாவது தனது மனைவியை கொலை செய்துவிட்டு புதைத்து விட்டு வந்துவிட்டேன் என்றும் பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். தொடர்ந்து பட்டினப்பாக்கம் போலீசார் துரைப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து துரைப்பாக்கம் போலீசார் நேற்று மாலை சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு லட்சுமி உடலை புதைக்கப்பட்ட இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து நேற்று தாசில்தார் வராததால் இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக சோழிங்கநல்லூர் தாசில்தார் முன்னிலையிலும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை முன்னிலையிலும் உடலானது தோண்டி எடுக்கப்பட்டு அங்கேயே பிரேத பரிசோதனை முறைக்கப்பட்டு தற்போது பாடியானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் அவரது உறவினர்கள், லட்சுமியின் உறவினர்கள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். இந்த பகுதியே ஒரு பரபரப்பான சூழலை நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுமன். Taste the Daily.